அன்பு நெஞ்சங்களுக்கு அடியனின் தைப்பூச வணக்கங்கள். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை என்பதைப் போல முருகனின் மறுபெயர் அழகு, அந்த முறுவலில் மயங்குது உலகு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடந்த வருடம் தைப்பூச திருநாளுக்கு முருகனுக்கு காவடி ஏன் எடுக்கிறோம் என்பதை ஒட்டி ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இந்த வருடம் முருகனை நாம் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல, மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இல்லாத தனிச்சிறப்பு தமிழ் கடவுள் அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்குது. ஒரு மொழியின் பெயரால் அவர் சிறப்பு பெற்றவர். இது அரிய மற்றும் பெரிய விஷயம்தானே நேயர்களே. இதற்கான ப்ரூஃபு கைலாய மலையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வில் காணப்படுகிறது. ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் தன் தேவியரான பார்வதி மற்றும் கங்காதேவியுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்களது எதிரே பாலகன் முருகன் சிவகணங்களுடன் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருக்கிறான். திடீரென்று பாலகனுக்கு தன் தந்தையின் கழுத்தில் இருந்த நீல உருண்டை பார்க்க வித்தியாசமாக தெரிந்தது. உடனே விளையாடுவதை விட்டுவிட்டு அவர் மேலேறி அந்த ஆலகால விஷ உருண்டையை தொட்டு தடவி இழுத்து விளையாடி மகிழ்கிறான். பார்த்த அனைவரும் பரவசத்தில் மூழ்கி போகிறார்கள். அந்த சமயத்தில் சிவபெருமான் மனத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அப்படின்னாலே ஏதோ நாரதர் வேலை செய்ய போகிறார், அதனால் ஒரு திருவிளையாடல் நடக்கப் போகிறது என்று ஊகித்து விடலாம். இம்மாதிரி செய்வது சிவனாருக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒன்று. பாருங்களேன், முருகனை அழைக்கிறார். கந்தா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேனா, நீ சரியாக பதில் சொல்லுவியான் என்ன என்றதும், சரிப்பா, எதுவாக இருந்தாலும் கேளுங்க. எந்த சப்ஜெக்டு? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு? நோ முருகா, ஒன்லி லாங்குவேஜ். தமிழ் பாடத்திலிருந்தே கேட்கப் போகிறேன். ஆனால் கேள்வி பொதுவானதாக இருக்கும். புரியலப்பா, நீங்கள் நேரடியாக கேள்வியையே கேட்டுவிடுங்கள். மகனே, உனக்கு உன் தாய்மார்களில் யாரை மிகவும் பிடிக்கும்? உமாதேவியா அல்லது கங்காதேவியா? முருகப்பெருமானுக்கு நன்றாக விளங்கிவிட்டது, அப்பா ஏதோ நம்மை மாட்டிவிட பார்க்கிறார் என்று. ஆனால் இம்முறை ஞானப்பழ கதை போல் நான் தோல்வியடைய மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு சற்று நேரம் யோசித்தார். என்னப்பா, யாரை ரொம்ப பிடிக்கும், உமாவா கங்காவா என்று மீண்டும் சிவபெருமான் கேட்கவும், தந்தையே, எனக்கு அரண் மாதாவைத்தான் மிகவும் பிடிக்கும் என்று ஒரு பதிலை சொல்கிறார். கேட்ட இரண்டு தேவியருமே மகிழ்ச்சியில் பூரித்து போயினர். மற்ற அனைவரும் திரு திருவென்று முழித்தனர். காரணம், பாலகன் புதிதாக ஒரு பெயரை சொல்கிறானே என்றுதான். இப்போ இதில் என்ன சிறப்புன்னா, அம்மாமார் இருவருக்குமே தன்னைத்தான் பிடிக்கும் என்று கூறுவதாக அந்த பெயரின் பொருள் அமைந்திருப்பதுதான். எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அரண் என்றால் தர்மம், அறம் என்று பொருள். உமையவளுக்கு தர்ம சம்வர்தனி, அறம் வளர்த்த நாயகி என்றெல்லாம் பெயர் உண்டு. எனவே தன்னையே மகன் குறிப்பிடுகிறான் என்று நினைத்து பூரித்து போகிறாள். அரணுக்கு மற்றொரு பெயர் தண்ணீர், அதாவது அரு என்பதிலிருந்து பிறந்தது. அறுப்பதற்கும் பயன்படும் கருவியை நாம் அறம் என்போம். அப்படியென்றால் தன்னிடம் வந்து ஸ்நானம் செய்பவர்களின் பாவங்களை போக்குபவள் கங்கா மாதா. எனவே நீர் வடிவான கங்கைக்கும் இந்த பெயர் பொருத்தமானதே. இப்படியாக தமிழ் கடவுள் முருகனின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். நேயர்களே, தைப்பூசம் இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கை மற்றும் தெற்காசிய நாடுகள் என்று உலகம் முழுவதுமே பரவலாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக நம் பாரத தேசத்தில் அடிக்கடி இயற்கையோடு இயைந்து நாம் கொண்டாடும் பண்டிகைகளும் திருவிழாக்களும் நமக்கு சொல்வது இரண்டே விஷயங்கள்தான். நம்மை அடிக்கடி ரீசார்ஜ் அண்டு ரிலாக்ஸ் பண்ண, இன்னொன்று 365 நாட்களும் மகிழ்ச்சியாக இருக்க. இப்போது புரிந்ததா தோழர்களே? இம்மாதிரி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்க. உங்கள் குழந்தைகளையும் இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபடுத்துங்க. ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை பர்மனண்ட்டாக டெலீட் பண்ணுங்க.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல். இந்த சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. உங்கள் குழுக்களில் பகிருங்கள். கமெண்ட்ஸை சேனல் காலத்திலேயே போடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.